அலாரம் என்னை ஸ்வீட்டாக எழுப்பி விட்டுச்சு. நானும் க்யூட்டாக எழுந்துட்டேன். எழுந்ததும் அரிசி பார்த்தீங்கன்னா, அரிசி டப்பா காலியாக இருக்குது. ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான், காலியாக இருக்குன்னு சொல்லணும். இது அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நம்ம என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறோம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பசுமை பிராண்டு தான்ப்பா, இயற்கை பொன்னி அரிசி. ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல் வேலையாக வந்து அது அரிசியை ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்பா அப்படியே காய்கறிகள்லாம் கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிளான் வந்து கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காயை வறுத்துடலான்னு சொல்லிட்டு, ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்று செஞ்சுருப்போம் பாருங்கள், கடைசியாக காட்டுறோம் பாருங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு. அது இருந்தால் தான் சோறு இறங்குது. கீரையை சூப்பராக கடைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா வாழைக்காயும் வறுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு கருவாடு. கருவாட்டுக்கும் கீரைக்கும் எப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சோறையும் வடித்து முடிச்சுட்டு கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு, அப்பா போட்டு கொடுத்த டீயை குடிச்சிட்டு நானும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். செய்யும் தொழிலே தெய்வம். வாழ்க வளத்துடன்.